ஹே ஆல், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்குறீங்களா? 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்துக்கோங்க, 2 பெரிய டொமேட்டோ எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, அதோட மல்லித்தலை கட் பண்ணி வச்சுக்கோங்க. மஷ்ரூம் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. garlic பேஸ்ட், கர்ட், லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு எண்ணெயில் போட்டுருங்க. வெட்டி வச்சுருந்த ஆனியன் எடுத்து போட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜிஞ்சர் garlic பேஸ்ட் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருந்தோம் 2 டொமேட்டோ எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் அதோட 3 பச்சை மிளகாய் கீரி வச்சதை எடுத்து போட்டுக்கோங்க. இந்த மல்லித்தலையும் எடுத்து போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கர்டு ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சள் தூள் இது 3 1/2 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சால்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கட் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் எடுத்து போட்டு கிண்டிக்கோங்க. மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் எப்படி க்ளீன் பண்ணுவோமோ அதுமாதிரி க்ளீன் பண்ணிட்டு தான் கட் பண்ணி போடணும். இது நல்லா கிண்டினதுக்கப்புறம் பீட்டி எடுத்து காப்படி நல்லா ஊற வச்சு எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி 2 கப் ஊற்றிக்கோங்க. ஒரு ஃபுல் லெமன் எடுத்து புழிஞ்சு ஊற்றிக்கோங்க. இதோட குக்கரை மூடி 3 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதோட கலர் கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. செம்மையாக இருக்குது பிரியாணி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.